இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா விட்டமின் டி அப்படின்ற இந்த சத்து பகுதியில் பார்க்க போறோம். இந்த விட்டமின் டிங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேட் சாலிபிள் ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்டா வந்துட்டு ஆக்ட் பண்ணுது. செல்லுடைய ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் அதாவது ஆக்சிஜன் வந்து நம்ம தினமும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சிஜன் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்கும் அதில் வந்து சில ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. அந்த டேமேஜ் ஆன ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து இருக்கிற ஹெல்த்தியான நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸையும் வந்து அதை டேமேஜ் பண்ண இது மாதிரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து வந்துட்டு உங்களுடைய செல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதுல ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ப்ரொடக்ஷன் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் வந்து விட்டமின் டி. இதுக்கு இன்னும் சில பேர்கள் இருக்கு. ஆல்பா டொக்டரால், ட்ரியோனோல், பைட்டாலின் ட்ரைனிடைல் டொக்டரினோல் அண்ட் ஆல்பாக் ஆல்பா டொக்டரோல் அப்படின்ற பல பேர்கள் இருக்கு. இது எல்லாமே இந்த விட்டமின் டி தான் பிடிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஹெட் மாதிரி ஒன்று அது வந்து பெல்ரைல் ரீட் மாதிரி, அடுத்து வந்து ஒரு டெயில் மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு இப்போ வந்து விட்டமின் டி வந்து ஃபங்க்ஷன் பாடிக்கு வந்து எப்படிலாம் உபயோகப்படுது அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். மேஜர்லி இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதான் பார்த்து உங்களே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இது வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அங்கே கிரியேட் ஆகிருக்கும். ப்ரீட்டிங் பண்ணி நம்ம ஆக்சிஜன் பார்த்து ஆகிறதுனால நேச்சுரலாகவே வந்து பாடியில் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து இது வந்து ஸ்டேவேஜ் பண்ணலாம். இந்த குப்பைகளை வந்து அல்றங்க மாட்டாங்க, அவங்க வந்து அந்த வேலையை செய்கிற மாதிரி நம்ம உடம்புல இருக்க இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால கிரியேட் பண்ண அந்த டேமேஜ் அதெல்லாம் வந்து இதை ஸ்டேவேஜ் பண்ணி உங்களுக்கு தொலைக்கணும். அடுத்து வந்து செல்லுடைய மெம்பரைனையும் இது தொலைக்கணும். இது ஏன் வந்து செல்லுடைய மெம்பரைனை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே விட்டமின் டிக்கு வந்து துணிகளை வந்து பாதுகாக்கிறது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வந்து இதே மாதிரி எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து நேச்சுரலாக வந்து உங்கள் பாடி ப்ரொடியூஸ் ஆகுது. இருக்கு அந்த எல்டிஎல் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு இது இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகாத வரைக்கும் சேர்த்துனே சொல்லலாம். ஆனால் நேச்சுரல் பாடியோடைய நேச்சுரல் ப்ராசஸ்னால அந்த எல்டிஎலும் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. அது ஆக்சிடைஸ் ஆகும்போது இன்னும் அதுதான் வந்து இந்த ஹார்ட்ல வந்து இந்த ரத்த நாளங்கள் வந்து குளிப்பு படிங்களா, அந்த குளிப்பு படிமானம் வந்து உங்களுக்கு பணியாகும். இது வந்து இந்த பாடி அன்செட் செல் சரியா செல் இருக்கிற அந்த நல்ல தோல் மாதிரி இருக்கும். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த விட்டமின் டி வந்து இன்னொன்று புதுப்பிச்சை வந்து உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம உணவு பதப்படுத்துறதுக்கு நம்ம ஆயில தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் புதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பதப்படுத்துறதுக்கு நம்ம வந்து எண்ணெயை தான் வந்து காய்ச்சிருக்கோம். ஆனால் சம்டைம்ஸ் அந்த காய்ச்சாத எண்ணெயை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு கடைகளில் வைக்கிறது அதுவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேசிடி அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விட்டமின் டி வந்து. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மேஜர் ஆயில் டேரக்ட்ல பார்த்தீங்கன்னா இதுதான் எடிக்கல் ஆயில்ல எல்லாத்தையுமே இந்த விட்டமின் டி வந்து ஆட் பண்ணி அதோடைய ஷெல்ஃப் லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட். இந்த விட்டமின் டியோடைய ஃபுட் சோர்சஸ் என்னன்றது பார்க்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் எல்லா ஸ்ரீகளையும் பேக்ரவுண்ட்ல நம்ம அந்த ஃபுட் சோர்ஸ் பேக்ரவுண்டாக வச்சுக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹேசல் நட்ஸு, அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் சரிங்களா. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பீஜம் ஆயில், இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. பீஜம் ஆயில் இருந்து தான் உங்களுக்கு வந்து விட்டமின் டின்றது ஒரு விட்டமின், அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றது சொல்லுவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு லீஃபி கிரீன் வெஜிடபிள்ஸ்லேயே வந்து அவைலபிள் இருக்கு. ஸ்பினாச்சு, கேலு, ப்ரொக்கோலி இதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்கு கிடைக்கிறது சரிங்களா. அதுக்கு வந்து ஃபோர்ட்டிஃபைடு சீரியல்ஸ் அந்த ஹோல் கிரெயின்ஸ்லையும் வந்து உங்களுக்கு இந்த விட்டமின் டி கிரேட் லெவலில் இருக்குது. ஓகே இப்போ இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு என்னென்ன வந்து சைட் எஃபெக்ட் பாடியில் மசில் வீக்னஸ், பிளட் விக்ஷனு, வெயிட் சேஞ்சு, அதாவது ரீசேஞ்சஸ் ஆகிடும் பீக்மெண்டா. அதுக்கப்புறம் தலைவலி. இப்போ தலைவலி வந்ததுன்னா இன்னும் ஒரு காரணமா அப்படின்றது. அப்புறம் இம்யூனிட்டி ப்ராப்ளம், அதுக்கடுத்து ஸ்கின் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் இன்ஃபெர்டிலிட்டி, அப்புறம் ஒரு ப்ரோட்டீனஸ், இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சிம்டம். ஓகே சார். இப்போ வந்து வாட் யுவர் டாக்டர் ஹீலிங் பவர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஹெல்த் அப்படின்ற இந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7-10 இன்டர்நேஷனல் யூனிட் ஆஃப் இது வந்து ஒரு விட்டமின் டி தேவைப்படுது. அது ரஃப்லி நம்ம பேங்க் கணக்கில் பார்த்தீங்கன்னா 10 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. டி வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸாக்டாக இதில் வந்து 10 மில்லிகிராம் தேவைப்படுதுன்னா நம்மளுடைய டெய்லி பிளஸ்ல பார்த்தீங்கன்னா விட்டமின் டி யோசிக்கலாம். விட்டமின் டி வந்து எத்தாரு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷனல் விட்டமின் ஆஃப்ல உங்க பி விட்டமின்ஸ் தனியாக சொல்லி இருக்கு, டி இருக்கு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து டி இருக்கு. இது இருக்கா வந்து ஏன் டி இருக்கு அப்படின்னா அதுல வந்து அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா நீங்க வந்து எஃபெக்டிவான விட்டமின் டி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செல்லுக்கான ப்ரொடக்ஷன் எல்லாமே கிடைக்கும். ஹார்ட்ல வந்து அந்த ஆர்டரிஸ்ல வந்து பிளாக்கேஜ் எல்லாம் பார்த்து, ஆனா உங்களுக்கு வந்து அந்த ப்ராட்டீன் வந்து எஃபெக்ட் கிடையாது. அடிப்பட்டதுன்னா ரத்தம் வந்து உங்களுக்கு குறையாம